ஹாய், வெல்கம் பேக் டு ஜகா வைசு சேனல். பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 1 மணி ஆக போகுது. ஏன்னா இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ மார்னிங் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு டைம் வச்சாலுமே நான் அப்படி இப்படி எந்திரிக்கிறதுக்கு எப்படி ஒரு 6 மணி 6:30 ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி எல்லாமே வீட்டுக்கெலாம் ஆள் வைக்கல. இப்போ நான் வந்து எல்லாமே பார்த்துட்ருக்கறதுனால பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வேலையும் சரியாக இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிப்பேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் சமைப்பேன். ஏன்னா வயசுக்கு போய் மதியம் போய் நான் தான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் தான் வந்து பொட்டிக் வச்சுருக்கோம். ஸோ அது ஏன்டா வீட்டில் வச்சோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஏதாவது இந்த 4 மாதமாக நான் பார்க்காத அவ்வளோ பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு யுகமாட்டிருக்கு. எனக்கு கிடக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யுகமாட்டிருக்கு. எப்படி எந்த ரூபத்தில் இந்த பிரச்சனை வருன்றது மாதிரி தெரியாத மாதிரி நான் பாட்டுக்கு என் வீட்டில் தான் இருக்கேன். பட் ஆனால் என்னை தேடி தேடி பிரச்சனை வந்து 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 என்னை ரொம்ப ரொம்ப நோவடிக்குது. இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கேட்பார் இல்லை. அதாவது இதில் ஏதாவது பண்ணால் கேட்குறக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்காகவே பார்த்திங்கன்னா நமக்குன்னு யாராச்சும் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்லாம் இருக்கும். அதாவது என்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். நானும் நிறைய கமெண்ட்ஸில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டாக நான் போட்ட ஒரு வீடியோக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ பேர் எனக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசியிருக்கீங்க. உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, என்னோட அக்கா என்ன வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் தனியாக நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது உங்களுக்கு இப்படிலாம் வரும். நீங்கள் வளராமல் நீங்கள் நார்மலாக ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்காது. பட் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பாக ஏதோ மூவ் ஆகிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து யாருமே வந்துட்டு தனியாலாம் கஷ்டப்பட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, நான் ஏன் இப்போ இவ்வளோ கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க? என் லைஃப்பில் யாருமே வராமல் இருந்திருப்பாங்களா? இவ்வளோ வருஷம் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே எதுவும் நான் உனக்கு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? என் உழைப்பில் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். யாரோடைய உழைப்பையும் நான் சுரண்ட கிடையாது, அவங்கள வந்துட்டு பிடுங்க கிடையாது, யாரையும் ஏமாற்ற கிடையாது. ஒவ்வொரு காசையும் சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு காசும் சொல்கிறேன். நான் என் சொந்த உழைப்பில் மட்டுமே தாங்க நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பேன், சரிங்களா? ஆனால் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் ஒரு லைஃப்பில் வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ அந்த லைஃப்பை வந்து டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டாங்க. அதுதான் விஷயம். நீங்கள் நினைக்கலாம், அக்கா உங்களுக்கு நீங்கள் டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். நான் டிவோர்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி எனக்கு ஆர்டர் காப்பியே எனக்கு வந்துருச்சு. ஸோ டிவோர்ஸ்ட் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய பிஸ்னஸில் வந்து ஃபஸ்ட் நான் க்ரோத் ஆகணும். என்னுடைய சுய உழைப்பில் நான் சாப்பிட்ணும். என்னுடைய காலில் நான் நிற்கணும். நாளைக்கு நான் ஒருத்தவங்க வந்து இவங்களுக்கு எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பரவாயில்ல, நீ உன் உழைப்பில் தான் நீ வர அப்படின்றது மாதிரி தான் எல்லாருடைய கண் பார்வைக்கும் நான் இருக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய ஆரம்ப காலம் நான் டெய்லராக இருந்த வரைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எவனோடைய காசை நான் ஏமாற்றி வந்திருக்க மாட்டேன். ஆனால் யாரோ ஒருத்தர் அதாவது 10 லட்ச ரூபா கொடுத்தேன், இவள் வந்து என்னை ஏமாற்றிட்டா, 10 லட்ச ரூபா வந்து ஏமாற்றிட்டே, அவனா சும்மா இருப்பானாங்க? இந்நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? நான் காசு ஏமாத்தினதா சொன்னாங்க. எங்கள் திருப்பூரில் வாழ முடியாதாங்க? ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், எந்த ஊருக்கு போனாலும் ஏமாற்றுவாங்க. திருப்பூராக இருந்தால் என்ன, திருநெல்வேலியாக இருந்தா என்ன, சென்னையாக இருந்தா என்ன, தேனியாக இருந்தா என்ன, எந்த ஊரில் எந்த மனுஷன் பக்கத்து தெருவாக இருந்தால் என்ன, எல்லா பக்கமும் ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. ஐயோ, நான் நிறையா பார்த்துட்டேன் என் லைஃப்பில். ஐயோ, இந்த 2025 ஸ்டார்டிங்கிலேருந்து நான் இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இந்த 2024 எனக்கு சில விஷயங்கள் கொடுத்தது. ஆனால் அந்த சில விஷயங்கள் கொடுத்ததெல்லாம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே என்கிட்ட வந்து பிடுங்கிறதுக்காக மட்டும்தான். எனக்கு அவ்வளோவும் கொடுத்ததோ என்னவோ தெரியல. இந்த 2025 ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ரொம்ப 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 கேவலமாக தான் போய்கிட்டு இருக்கே தவிர இதில் எந்தவித ஒரு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா, உன்னால் முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்காக நான் தனியாக எடுத்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது
என்னால் முடியும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க ஏர்னிங்லாம் வேறு மாதிரி இருக்குது சோஷியல் மீடியாவில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வியூஸ், அதாவது ஃபாலோவர்ஸ் விட வியூஸ் அதிகமாக போகும்போது கண்டென்ட் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கம்லாம் அவ்வளோ இன்கம் இருக்குது. சொல்லப்போனால் யாரும் சும்மா இது வந்து யூடியூப்ன்றது பார்த்திங்கன்னா சும்மா வந்து வெட்டித்தனமாக உட்காந்து வீடியோ போடுறது கிடையாதுங்க. அது வந்து ஒரு இன்கம். இதுவும் ஒரு வேலையாக, இதுவும் ஒரு கோர்ஸ்க்கு இதுக்கும் படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியல. ஸோ இதில் ஏர்னிங்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஸோ அது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நான் டிக்டாக் காலத்துலேருந்து நான் இருக்கேன். டிக்டாக்லாம் எப்போ வந்து போனது, அப்போ இருந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து மோஜ், எஃபி, என்னுடைய இன்ஸ்டாலே நான் மொத்தம் 2 பேஜ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜகா வைஷு அஃபிஷியல் தான் ஒன்று வச்சுருந்தேன். என் பொண்ணோட ஐடி ஒன்று தனியாக வச்சுருந்தேன். என்னுடைய யூடியூப் சேனல்லேயும் ஒரு ஐடி தனியாக வச்சுருந்தேன், அஃபிஷியல் தனியாக வச்சுருந்தேன். என்னோடய எஃபி பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஐடி வச்சுருக்கேன். இவ்வளோ ஐடி வச்சுட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தனியாக வர்றதெல்லாம் பெரிய விஷயங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லாம் ஈஸியாக வந்துட்டு எனக்கு உட்காந்து பாட்டு படிச்சுக்கிட்டு எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் போடுறோம், வியூஸ் வருதெல்லாம். அப்போல்லாம் ஒன்றுமே வராது, வியூஸே இருக்காது. அப்போல்லாம் வந்து நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்படி வேலைக்கு போய்கிட்டே சைடில் உட்காந்து ஒரு ப்ளூபர்ஸ் வீடியோலாம் எடுத்து போட்டு ஒரு டெய்லர் ஷாப்பில், அதாவது ஒரு கம்பெனியில் வந்து உட்காந்து யாராச்சும் பார்த்துருவாங்களா சொல்லி பயந்து நான் வீடியோ போட்ட ஒரு காலம்லாம் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் என்னை வந்துட்டு இதுவா எப்போ பாரு மொபைல்னே தெரியும். ஆனால் என் வேலையிலையும் நான் கரெக்டாக இருந்து அப்படி வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணையும் வளர்த்துக்கிட்டு பெற்றவங்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு கட்டின புருஷங்கிட்டையும் கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இவ தப்பானவன்ற மாதிரி என்னோடய ஃபேஸில் அவ்வளோ என்னை வந்துட்டு டார்கெட் பண்ணும்போது தான் இங்கே நடந்த விஷயத்தை, என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் வெளியே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நான் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தவே நான் வந்து ஒரு மீடியாவில் நான் வந்துட்டு சொன்னேன். மீடியா மைண்ட்ஸுன்றதுல நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு என்ன விஷயம் அப்படின்றது எல்லாமே நான் வெளிப்படையாக கொண்டு வந்தேன். நான் வந்து பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் அப்பா அம்மா கூட எனக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னை பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ அப்படிலாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இவ்வளோ ஃபாலோஸ், என்னுடைய யூடியூப்போட இன்கம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2 வருஷமாக தான் எனக்கு இந்த யூடியூப் இன்கம்லாம். அது வரைக்கும்லாம் இன்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கடையில் சென்னை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ரொமோஷன்ஸ் பண்ணேன். சாரீ ப்ரொமோஷன்ஸ்லாம் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதை வச்சு அதை வந்து பேஸ் பண்ணி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் அங்கே மார்க்கெட்டிங் முக்கியமாக இல்லை பணங்காசு முக்கியமாக? மார்க்கெட்டிங் ஃபீல்டில் பணம் யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுவே அங்கே ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிலாம் நான் கொண்டு வந்து இவ்வளோ பேட் கமெண்ட்ஸை வாங்கிட்டு இந்த இடத்துல வந்து அங்கே இங்கே நின்று ரோட்டில் நின்று ஆடிக்கிட்டு கண்டவங்ககிட்டலாம் பேச்சை வாங்கிக்கிட்டு அவ்வளோ பேட் கமெண்ட்ஸையும் வாங்கிட்டு ஒரு சாரீ விற்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேங்க. ஆனால் இன்றைக்கி ஈஸியாக வந்துட்டு, அதாவது ஒருத்தவங்க பண்ணினதை நல்ல விஷயத்தையாச்சும் கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும், சரிங்களா? மனுஷராக பிறந்தா அவங்க பண்ண நல்ல விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அது எல்லாமே யோசிக்கணும். அவங்க கோவத்தில் 2-3 வார்த்தைகள் விடுறாங்க அப்படின்றத வந்து பிடிச்சிக்கிட்டு என்னை எவ்வளோக்கு எவ்வளோ என்னை டார்கெட் பண்ண முடியுமோ டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைங்க. எந்த ரூபத்துலேருந்து வந்தாங்கன்னே தெரியல. வீட்டுக்கு அவங்களாம் வந்தாங்க, வந்து சேலை கேட்டாங்க, எடுங்க பசங்க இருக்காங்க எடுத்து கொடுப்பாங்க, நான் தான் வரணும், என்கிட்ட பர்சனலாக பேசணும்னு சொல்லிட்டு ஐயோ ஆனால் முழுக்க ஐயோ ஆம்பளைங்க கூட நம்பிடலாங்க, இந்த பொம்பளைங்களை சுத்தமாக நம்ப முடியலைங்க சாமிகளா. எந்த ரூபத்துலேருந்தே எனக்கு பிரச்சனையாக வருது. எனக்கு வேறு விருச்சிக ராசியா, எனக்கு இந்த 45 நாளைக்கு என் வாயவே திறக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது 45 டேஸ்க்கு வந்து இன்கமிங் காலாக இருக்கட்டும், அவுட் கோயிங் காலாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் யாருடைய கண்ணுக்குமே படாத அளவுக்கு நம்ம இருந்துட்டு போயிடணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை. அது எனக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற எப்பயுமே பிரச்சனை. இந்த வருஷமாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறோம். சுத்தமாக நல்லா இல்லை. நிறையா ப்ராப்ளம்ங்க லைஃப்பில் வந்துட்டு. ஏதோ ஒரு சில பிரச்சனை இருக்கலாம், லைஃபே பிரச்சனையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். டோட்டல் ஸ்பாயில். ஆனாலும் போராடுறேன். ஏதோ கடவுள் வந்து எல்லாமே தாங்கக்கூடிய தெம்பாக கொடுத்து வச்சுருக்கான் எனக்கு.
உன்னால் முடியும் முடியும்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுப்ப. முடியலன்னு உட்காரவும் முடியல, என்னால் முடியும்னு ஓடத்தான் முடியுது. எனக்கு அவ்வளோ இதை கொடுக்குற, அதை தாங்கறதுக்கான சக்தியும் கொடுக்குற, என்னால் எவ்வளோ அடி தான் வாங்குறது? சுத்தமாக முடியல, சுத்தமாக முடியல. அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது லைஃப். ரொம்ப 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 ஸ்ட்ரகிளாக இருக்குது. என்னால் வந்துட்டு தனியாக நின்று என்னால் வந்து ஒரு வேலையெல்லாம், நான் ஒரு வேலையில் இன்வால்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னா அதுக்கு உண்மையாக தான் இருப்பேன். அதுக்கு வந்து கரெக்டாக வேலை செய்வேன். அதில் எந்த அளவுக்கு வந்து என்னுடைய முழு ஈடுபாடு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய ஒர்க்கில். நான் சொல்லப்போனால் தனியாக ஓடுறேன், தனியாக கஷ்டப்படுறோம். இதுக்கப்புறமாச்சும் நம்ம லைஃப் மாறும்னு நினைக்கும் போது அந்த ஒரு லைஃபையும் வந்து கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? காட் இஸ் கிரேட். எப்படி கடவுள் எப்படிங்க, நீங்களாம் பார்த்துட்டே இருக்கியா? எப்படியா? யாரையும் இங்கே அழி அதெல்லாம் நான் சொல்லவில்லை. அவங்க அழியிறத பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ சாமி, எனக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், நிம்மதியாக மட்டும் விட்டுரு. எனக்கு பணம் காசு கூட எனக்கு வேணாம், நான் சம்பாரிச்சுப்பேன். அதுக்கான திறமை என்கிட்ட நிறையாவே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு இவ ஒருத்தி தனியாக இருந்தாலே அவள் தப்பானவன்னு சொல்லி தான் இங்கே முத்திரை கொடுத்துட்றாங்க. என்ன தனியாக இருந்தால் இவள் தப்பானவ, தனியாக இருந்தால் தப்பானவ, தனியாக இருக்கிற எவ்வளோ இவள் இப்படி தான் சம்பாரிச்சா அப்படி தான் சம்பாரிச்சான்னு சொல்லிட்டு. அதாவது என் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னுடைய உழைப்பு தெரிஞ்சிருக்கும், என் கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். நான் எவ்வளோ நல்லா இருக்கலாம், நான் நல்லா யாரோ சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, யாரோ காசை ஏமாற்றிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் எதுக்குங்க இப்படி கூவி இந்த சேலையை விற்றுட்ருக்கணும்? டயத்துக்கு சாப்பிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டயத்துக்கு சாப்பிட மாட்டேன், மார்னிங் சாப்பிட மாட்டேன், மதியம் ஒரு நேரம் சாப்பிடுவேன், நைட்டு அதுவும் கூட கிடையாது, இருக்கிற பழசை சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். இதுக்கடையில் டீ மட்டும்தான் எனக்கு. டீ இருந்தால் போதும். அந்த அளவுக்கு லைவ் வந்து 2 hours போடுவேன், மதியம் 2 to 4 வரைக்கும் லைவ் போடுவேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வீடியோஸ் எடுக்க போயிடுவோம். அந்த வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சு பசங்களுக்கு போய் டீ வச்சு கொடுத்துட்டு திருப்பி அவங்க ஒரு 6:30 மணி 7 மணிக்கும் போது எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு நம்ம அன்றைக்கி என்னென்ன துணி நான் போடணும் எல்லாத்தையும் மிஷினில் போட்டு எடுத்து துணியில் துவைச்சி மடித்து எடுத்து வச்சு வீட்டெல்லாம் கூட்டி விட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நைட்டுக்கு என்ன சமையலோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி உட்காந்து யூடியூப்க்கும் ஏதாவது வீடியோ போடலான்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாள் முடியவே முடியாது. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ எனக்குள்ள வேலைகள் அப்படி இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ரகுளாக போய்கிட்டு இருக்கு, போராடுறேன். என்னால் முடியும், கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்பேன். ஸோ தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துட்டே தான் இருக்காரு, கொடுக்காமல இல்லை, கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடு, அடி பார்த்துக்கலாம், எவ்வளோ வேணால் கூட பார்த்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய டார்ச்சருங்க. ஒரு ஆள்லாம் பார்த்திங்கன்னா என் வீட்டு வாசலில் வந்துட்டு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என் அட்ரஸ்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சு அந்த ஆள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை கொடுத்து அவன் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியாக பார்த்தா அவன் பைத்தியக்காரன் சும்மாவே இருக்க மாட்டான். நாங்கள் வீட்டில் இருக்கும்போது நைட்லாம் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கான். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவன் வந்து பைத்தியக்காரமாக, அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, நாளைக்கு ஏதோ செத்து போயிட்டான்னா நாங்கள் தான் இதாகும், ஏதோ நாங்கள் மிரட்ட போய் அவன் எங்கே அவன் தாராபுரம் ஊர் விட்டு இங்கே வந்து கிடக்குறான், ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஏதோ பண்ணிட்டுன்ற மாதிரி கேஸை மாற்றி விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸில் சொல்கிறாங்க. அப்போது இதுக்கப்புறம் அவன் வந்தான்னா திரும்ப ஒரு டைம் போயிட்டு நம்ம போய் மகளிரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதமாக ஸ்டேஷன் அலைஞ்சிட்ருக்கேன். இது கடையில் வந்து என் ஜுவல்ல ஒரு பக்கம் ஒரு லேடி வந்து ஏமாற்றி அதுலேயும் நிறைய, அது கொஞ்சம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இன்னும் அவங்க ஒரு 1.5 லட்ச ரூபா எனக்கு பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த லேடி. ஸோ அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாள் வந்து ஸ்டேஷனுக்கு அந்த லேடியை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு சீட்டிங் கேஸ் வந்து என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்ருக்கும்போது நான் என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். ஒரு மாதமாக சரியாக நான் பிஸ்னஸ் பண்ண முடியல. என்னுடைய சாரீ ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே சரியாக பண்ணவே இல்லை. இருந்தாலும்
ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ₹1 கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு கிரெடிட்டில் பொருள் கொடுக்குறாங்க. நான் விற்று தான் ஒரு பொருளை நான் வந்துட்டு விற்று தான் அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்ருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசு இப்போ இந்த ஒரு மாதத்துல லாஸ் பண்ணிட்டேன். நான் ஒன்று தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இவ்வளோ அடி விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உனக்கு கடவுள் கொடுக்க போகிறாரு. அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாரு ஜெகா அப்படின்றத மட்டும்தான் நான் மைண்டில் வச்சிட்ருக்கேன். எனக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெருசாக எனக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்கும். லைஃப்பில் கடவுள் எனக்குன்னு ஏதோ எடுத்து வச்சிருக்காரு போல இருக்குது. இதெல்லாம் வந்து என்னுடைய கர்மாவோடைய காலம், என்னுடைய கலிகாலம்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த 4 மாதமாக நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாமே கலிகாலம் தான். நமக்கு உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா நமக்கு அதுக்கான அருமை தெரியாதுங்க. இதுவே வந்து கஷ்டப்பட்டு அதில் உனக்கு போராடி நீ ஒரு விஷயம் நீ அடையும் போது மட்டும்தான் உனக்கான அந்த ஒரு விஷயம் கிடைக்கும்போது அது உனக்கு புதையல் மாதிரி கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தான் எனக்கு புதையல்லாம் வேணாம், என்னை நிம்மதியாக விட்டால் போதும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அக்கா ஏன் அவ்வளோ அழுகுறீங்க அப்படிலாம் என்னை கேட்டாங்க. அவ்வளோ எனக்கு ப்ராப்ளம் கொடுத்தாங்க. சொல்லப்போனால் நான் இவ்வளோ வருஷம் நான் இந்த சோசியல் மீடியாவில் இருந்த வரைக்கும் உங்ககிட்ட ஃபாலோஸ் இருந்தால் மட்டும்தாங்க அதாவது இவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்க அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இத்தனாள் வரைக்கும் நான் அதிகமாக ஃபாலோஸ் இருக்கிறவங்க யாரு கூடயாவது நான் வீடியோ போட்டு கொலாப் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கிடையவே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் கொலாப் கொடுத்துருப்பேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸ் எடுத்து பாருங்கள். அதிகமாக வந்துட்டு ஃபாலோஸ் இருக்கிறவங்க கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பொண்ணுங்களை தான் நான் அதிகமாக பொண்ணுங்களை தான் ஃபாலோ கொடுத்துருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் என்னையை தேடி 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 தான் வந்தாங்க. நான் யாரையுமே இப்போ வரைக்கும் நான் தேடி போனதே கிடையாது. என்னையை தேடி தேடி தான் வந்தாங்க. என்கிட்ட ஒரு நீடு இருக்கிற வரைக்கும் பழகுறாங்க. அந்த நீடு வந்து கிடைக்காத பட்சத்தில் வந்து என்னை வந்து அவதூறாக பேசுகிறதும் வெளியே வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுமா. இப்போ நான் பேசி பழகிட்டு இருக்கும்போது ஒரு பாண்டிங்கில் இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் ஒன்றுங்க, இப்போது உங்கள் கூட நான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உன்னை பற்றி ஜெகா இப்படியெல்லாம் பேசினா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் பழகிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி சம்மந்தப்பட்ட யாராவது உங்ககிட்ட நான் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறேன்னு சொன்னால் அவங்களையும் இவங்களையும் சேர்த்து உட்கார வச்சு நீ இப்படி பேசுனியான்னு தான் கேட்கணுமே தவிர ஒருத்தவங்க பேச்சு மட்டும் ஒரு சைடில் மட்டும் நம்ம கேட்டுட்டு பேசவே கூடாது. கரெக்டுங்களா? அப்போது நம்ம ஒருத்தவங்களோட இருந்து நம்ம பேசி பழகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாண்டிங் நமக்குள்ள சண்டைகள் ஏதோ வந்து பிரியும் போது அப்போது நம்மளை சார்ந்தவங்க எல்லார்கிட்டேயும் போயிட்டு அவதூறாக பேசுகிறாங்க இல்லையா? அப்போது அவங்க கேட்குறவங்க ஒரே ஒரு விஷயம், இவ சேர்ந்து இருக்கும்போது நல்லா தான் இருந்திருக்கா, அவள் விட்டு விலகின உடனே நம்மக்கிட்ட வந்து அவளை பற்றி தப்பாக பேசுகிறான்னா அப்போ இவளும் சேர்ந்து தான் நாங்கள் பேசியிருப்பா. ஏங்க அப்படிலாம் ஒரு விஷயங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது வந்து ஒருத்தவங்க பழகுறாங்க அப்படின்னா அவங்க வெளியே போயிட்டா கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய சீக்ரெட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வெளியே சொல்கிறதுனால உங்களுக்குலாம் என்னங்க அப்படி லாபம்? உங்களுக்கு அப்படி வந்து ஒருத்தவங்க லைஃபை கெடுக்கிறதுல உங்களுக்கு என்னங்க? ஒவ்வொரு கர்மாவை சம்பாதிக்கிறீங்க, ஒவ்வொரு பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. அப்படி தான் எனக்கு எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இது வந்து என்னுடைய கலிகாலம்னு நினச்சிக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? இது வந்து என்னுடைய கலிகாலம். இது வந்து ஏதோ ஜென்மத்தில் நான் பண்ண பாவம்னு நினச்சிக்கிறேன். சரிங்களா? நான் இப்போ யாரை பற்றியுமே நான் யார்கிட்டையும் ஃபஸ்ட்டு பேசக்கூட மாட்டேன். நான் வந்து நல்லவிதமாக சொல்கிற விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆகாதவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா எப்பயுமே ஒருத்தர் நம்ம சொல்லும்போது அங்கே 2ஆக தான் மற்றவங்ககிட்ட போகுமே தவிர நம்ம சொன்ன வார்த்தையே கரெக்டாக அங்கே போகவே போகாது. 2ங்கிறது 3ஆக போகும், 3ங்கு 4ஆக போகும். ஆனால் நம்ம டேரெக்டாக யார் பேசுனாங்களோ நம்ம அவங்ககிட்டே நம்ம கால் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுனீங்களா, பண்ணினீங்களா, அப்படி தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர ஆனால் இங்கே அப்படி யாருமே இருக்கிறதே கிடையாது. நீயா என்ன ஒரு 500 ரூபாய்க்கு மிஷினில் உட்காந்து தச்சிட்டு இருந்தாவே இன்றைக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாள், அதுவும் சென்னையில். நீ திருப்பூர்லேருந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் உன் சொந்த ஒரு ஆடி இங்கே நீ வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறதும் என்னை வந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். நான் யாரையாவது பார்த்து காப்பி பண்ணி வீடியோ போடுற மாதிரி இருக்குமா? எனக்கு ஒருத்தவங்க பிடிக்கலன்னா அது பிளாக் பண்ணிவிடுவேன். அவங்க வீடியோ வந்தால் கூட நான் நாட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவேன், எனக்கு காட்டக்கூடாதுன்றதுக்காக. ஸோ ஆனால் அப்படியெல்லாம் இருந்துமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்துட்டேன், ஒவ்வொரு இடத்துலையுமே தூக்கம் வந்துடுச்சு. ஸோ பேச நிறையா இருக்குது வார்த்தைகள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள்.
என்னோடய saree பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஜகாவுக்கு ஏதோ ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா saree வாங்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.